ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனியன் ரிங்ஸ் ரொம்பவே கிறிஸ்பாக சூப்பராக வந்துருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ஆனியன் ரிங்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஆனியன் ரிங் செய்கிறதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி 1/4 இன்ச்சு சைஸில் ரவுண்டாக கட் பண்ணி லேயராக அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மாவை கரைச்சி வச்சுக்கலாம். திக்காக இருந்தாக்க தான் ஆனியன் ரிங்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கும். மாவு தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கிறிஸ்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம க்ரன்ச்சியாக செய்ய போகிறோம். ஸோ நான் மாவை திக்காக கரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாவு நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ இந்த ஆனியன் ரிங் இருக்கு இல்லையா, இதை இப்படி ஒன்று ஒன்றா போட்டு இதில் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் டிப் பண்ணிவிட்டு இதில் இப்படி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் போடுறது ரொம்ப கிறிஸ்பாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ஆனியன் ரிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மாவில் நனைச்சிட்டு அதன் பிறகு பிரெட் க்ரம்ஸில் போட்டு இது மாதிரி புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கிறேன். அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இந்த ஆனியன் ரிங்ஸை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் தான் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் இது. இது மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இதே நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். ஆனியன் ரிங்ஸ் ரொம்ப டேஸ்டியாக வந்துருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.